மாநாட்டுக்கு கூடுதல் கூட்டம்னா ஓட்டா வரணும். சிரஞ்சீவி மாநாடு கூட்டினாரு, பெரிய இதோட லட்சக்கணக்காக கலந்துட்டாங்க. தாவேகா மாநாட்டு கூட்டம் வச்சு என்ன நினைக்கீங்க? அப்ப அவர் தெளிவா சொல்லிட்டாரு, எனக்கு திமுக தான் போட்டி, மற்ற யாரு உங்களை போட்டியில் சேர்க்க விட்டுட்டாரு. அது இப்போ போட்டின்னு எல்லாரும் சொல்றாங்க. நானும் திமுக அதிமுக எங்களுக்கும் திமுக தம்பியே கருத்தை சொல்றேன். ஒரு எளிய ஒரு கேள்விதான். ஒரு சித்தாந்தம் ஏற்கனவே முன்வைக்கப்பட்டு அது மக்களால் ஏற்கப்பட்டு சித்தாந்தமா ஏற்கப்பட்டுச்சா எப்படி ஏற்கப்பட்டுச்சுன்னு வேற. 60 ஆண்டுகளுக்கு மேல அதிகாரத்தில் இருக்கிறது ஒரு சித்தாந்தம், கோட்பாடு, திராவிடம், திமுக. அந்த சித்தாந்தத்தை அதை தாண்டி என்ன ஒரு சித்தாந்தம், அந்த கொள்கை கோட்பாடுகளை தாண்டி ஆக சிறந்த கொள்கை கோட்பாடுகளை வச்சுத்தான் அதை வீழ்த்த முடியுமே ஒழிய ஒரு சித்தாந்தத்துக்கு ஒரு சினிமா வீழ்த்திருக்கு. உங்களுக்கு நான் சொல்றது புரியுது. அவர்கள் திராவிடம் என்ற கோட்பாட்டை வைக்கிறாங்க, நாங்கள் அதல்ல தமிழ் தேசியம் என்ற ஒரு மாற்று கோட்பாட்டை வைக்கிறோம். இப்போ உங்களுக்கு எங்களுக்கு என்ன வேறுபாடு? நீங்க வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும்னு சொன்னீங்க. ஆனால் இன்றைக்கு வீழ்வது தமிழாக இருந்தாலும் வாழ்வது நாமாக இருக்கட்டும்னு மாத்திட்டீங்க. எங்கும் தமிழ் எதிலும் தமிழ், நீங்க இப்ப எங்கேயும் இல்ல தமிழ்ங்கிற நிலைமைக்கு வந்துச்சு. அதனால நாங்க அதை மாத்த நினைக்கிறோம். நம்ம ஒரு கோட்பாட்டை ஒன்னையும் மாத்தோம். கல்வி மானுட உரிமை, அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. நீங்க கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமைன்னு நாங்க கல்வியை எல்லாருக்கும் சரியா சமமா கொடுக்கணும் அப்படின்னு ஒரு வரும், அது தரமா கொடுக்கணும்னு நினைக்கிறோம். அதே மாதிரி மருத்துவம் ஒரு மகத்தான சேவை, அது என் மக்களுக்கு தேவைன்னு நினைக்கிறோம். அதை ஆக சிறந்த மருத்துவத்தை ஒரு 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட ஒரு அதிகாரத்தால் தர முடியாத கல்வி மருத்துவத்தை ஒரு தனியார் முதலாளி கொடுத்து விடுவான் என்பதை நான் ஏற்கல. நான் அவனை விட பல மடங்கு தரமா என் மக்களுக்கு கல்வி மருத்துவத்தை குடிநீர் விநியோகத்தை நான் கொடுக்க முடியும்னு நான் நினைக்கிறேங்கிற கோட்பாட்டை நான் வைக்கிறேன். நான் அதை செய்வேங்க. அப்படி சொல்லிதான் நீங்க பண்ண முடியும். என் தம்பியே பேசும்போது நான் முன்வைக்கிற கருத்துக்கு நீங்க வாக்கு செலுத்துங்கன்னு சொல்லல, என் முகத்துக்கு வாக்கு செலுத்துங்கிறதுல. இந்த முகம் இன்னைக்கு இருக்கிற மாதிரி 5 வருஷங்களுக்கு இருக்கிறேன்.